வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமாகவும் உலக வரலாற்றில் முக்கியமான அம்சமாகவும் இருக்கும். அதாவது ஆப்பிரிக்கா. இது ஒரு அற்புதமான கண்டம். இந்த பூமி இயற்கை வளங்கள் நிறைந்தது மற்றும் யுரேனியம், பிளாட்டினம், தங்கம், வைரம், சூரிய ஆற்றல் மற்றும் நீர் மின்சாரம் போன்ற வளங்களை கொண்டுள்ளது. உலகின் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இவையே அடிப்படையாக இருக்க முடியும். ஆனால் இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இந்த வளங்கள் ஏன் ஆப்பிரிக்க மக்களுக்கு செழிப்பாக மாறவில்லை? ஆப்பிரிக்க மக்கள் ஏன் இன்னும் வறுமையில் வாழ்கிறார்கள்? மேலும் கேள்விகள் பெருகும். இன்றைய வீடியோவில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எளிமையாகவும் விரிவாகவும் ஆராயப் போகிறோம். முதலில் ஆப்பிரிக்காவின் வரலாற்று பின்னணியை பார்ப்போம். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆப்பிரிக்கா உலகின் பல முக்கிய நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது அதன் வளங்களுக்கு மிகவும் பிரபலமானது. இருப்பினும் அந்த வளங்கள் ஆப்பிரிக்காவின் மக்களுக்கு செழிப்பாக மாறவில்லை. மேலும் பல நாடுகள், குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆப்பிரிக்காவை காலனிகளாக கைப்பற்றின. இந்த காலனித்துவம் ஆப்பிரிக்காவின் வளங்களை எடுத்துச் சென்று உலகின் பிற பகுதிகளுக்கு கொண்டு சென்று அந்த நாடுகளை வளமாக்கியது. ஒரு எளிய உதாரணம்: ஆப்பிரிக்காவின் பண்டைய தொழில்நுட்ப அறிவும் வளங்களும் அழிக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களும் அவற்றின் இடத்தை ஆக்கிரமித்தன. அந்த உலகின் முன்னேறிய நாடுகள்தான் பலனடைந்தன. காலனித்துவம் ஆப்பிரிக்காவின் சமூக கட்டமைப்பையும் பொருளாதாரத்தையும் அழித்தது. கல்வி, சுயாட்சி மற்றும் சுதந்திரத்தை இழந்து அங்குள்ள மக்களை கடுமையாக பாதித்தது. ஆப்பிரிக்கா ஏன் இப்படி தவிக்கிறது? 1வது, பொருளாதார பிரச்சனைகள். ஆப்பிரிக்காவின் வளங்கள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதால் அந்த நாடுகளின் பொருளாதாரம் செழித்தது. ஆனால் ஆப்பிரிக்க மக்களால் அவற்றை பயன்படுத்த முடியவில்லை. இதனால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது. 2ஆம், கல்வியின்மை. காலனித்துவத்தின் கீழ் ஆப்பிரிக்க மக்களுக்கு கல்விக்கான அணுகல் இல்லை. இதனால் அவர்களால் திறமையை வளர்த்துக் கொள்ள முடியவில்லை. கல்வி மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஆனால் காலனித்துவ நாடுகள் மக்களை கட்டுப்படுத்த கல்வியை ஒரு கருவியாக பயன்படுத்தின. 3ஆம், சமூக அமைப்பின் சரிவு. முன்பு ஒன்றாக வாழ்ந்த பல பழங்குடி மக்கள் காலனித்துவத்தால் பிரிக்கப்பட்டனர். சிலர் வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர், மற்றவர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டனர். இது சமூகத்தில் பேரழிவை ஏற்படுத்தியது. ஆப்பிரிக்கா இப்போது எப்படி இருக்கிறது? காலனித்துவத்திற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளால் தற்போதைய நிலையை மீண்டும் பெற முடியவில்லை. அவர்களின் வளங்கள் வெறுமனே பறிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையை இன்னும் விரிவாக கருதுவோம். தென்னாப்பிரிக்கா யுரேனியம், வைரம், தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற வளங்களுக்கு பிரபலமானது. உலக பொருளாதாரத்தில் இந்த வளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 1948 முதல் 1994 வரை செயல்பட்ட நிறவெறி ஆட்சி வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையே பிளவுகளை உருவாக்கியது. இந்த ஆட்சியின் கீழ் கருப்பர்கள் அடிப்படை உரிமைகளில் கடுமையான இழப்பை அனுபவித்தனர். 1994 நெல்சன் மண்டேலாவின் தலைமையில் நிறவெறி முடிவுக்கு வந்தது. ஆனால் அதன் பின்விளைவுகள், பொருளாதார மற்றும் சமூக வேறுபாடுகள் இன்னும் நிலவி உள்ளன. இன்றைய தென்னாப்பிரிக்கா பொருளாதார வேறுபாடு மற்றும் அரசியல் சிக்கல்களுடன் தொடரும் வளர்ச்சியை சந்திக்கிறது. லிபியா எண்ணெய் போன்ற வளங்களால் செழித்த நாடாகும். இந்த எண்ணெய் வளங்கள் லிபியாவின் பொருளாதாரத்தின் முக்கிய அடித்தளமாக உள்ளன. லிபியா இத்தாலி காலனித்துவத்தின் கீழ் இருந்தது. இத்தாலி அதன் எண்ணெய் வளங்களை முழுமையாக பயன்படுத்தவில்லை. காரணம், அதன் வளங்கள் அதற்கு பிறகு பயனுடன் பயன்படுத்தப்படவில்ய். காலனித்துவத்துக்கு பின்னர் லிபியாவில் பல உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டன. 2011 கடாபியின் ஆட்சியை கவிழ்த்த புரட்சியால் நாடு கொந்தளிப்பில் மூழ்கியது. இன்று லிபியா அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் பல சவால்களை எதிர்கொள்கிறது. மேலும் அதன் எண்ணெய் வளங்களை சரியான முறையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது அவசியம்.
சேசெல்ஸ் அதன் அழகான கடல் வளங்கள் மற்றும் சுற்றுலா வளங்களுக்காக பிரபலமானது. இந்த தீவுகளின் சுற்றுலாத்துறையின் மேம்பாடு முக்கியமான பொருளாதார ஆதாரமாகும். சேசெல்ஸ் பிரித்தானிய ஆட்சி கீழிருந்தது. பிரித்தானிய காலனித்துவம் அதன் வளங்களை முறையாக பயன்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கின்றது. காலனித்துவம் முடிந்த பின் சீஷெல்ஸ் சுற்றுலாத்துறையில் சிறிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. ஆனால் அதன் முழு வளர்ச்சி இன்னும் நிலைத்துள்ளது. இன்றைய சீஷெல்ஸ் பொருளாதார ரீதியில் மிகச் சிறிய நாடாக உள்ளது. ஆனால் அதன் சுற்றுலாத்துறை மற்றும் கடல் வளங்களை பயன்படுத்தி சிறிய முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. மொரிஷியஸ் மொரிஷியஸ் சர்க்கரை உற்பத்தியில் முன்னணி நாடாக இருந்தது. இதன் முக்கியமான தொழில்நுட்ப வளமாக சர்க்கரை முக்கிய பங்கு வகிக்கிறது. மொரிஷியஸ் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் இருந்தது. இந்த காலனித்துவம் அதன் வளங்களை முறையாக பயன்படுத்தாமல் சர்க்கரை உற்பத்தி மற்றும் கப்பல் வணிகம் போன்ற வளங்களை கடத்திக் கொண்டது. காலனித்துவம் முடிந்த பின் மொரிஷியஸ் தன் உற்பத்தி மற்றும் பொருளாதார அமைப்புகளை புதுப்பித்து சர்க்கரை தொழில்நுட்பத்தில் முன்னேற்றத்தை கண்டது. இன்றைய மொரிஷியஸ் அதன் சுற்றுலாத்துறையும் வணிக வளங்களும் வேளாண்மை மற்றும் உற்பத்தி துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. காபோன் எண்ணெய் மற்றும் மர வளங்கள் போன்ற செழுமையான இயற்கை வளங்களை கொண்ட நாடாகும். இந்த வளங்கள் அதன் பொருளாதாரத்தின் முக்கிய மூலாதாரமாக உள்ளன. காபோன் பிரான்ஸ் காலனித்துவத்தின் கீழ் இருந்தது. பிரான்ஸ் காபோனின் வளங்களை முழுமையாக கட்டுப்படுத்தி அதன் பயன்களை தனது நாட்டிற்கே பயன்படுத்தியது. காலனித்துவம் முடிந்த பிறகு காபோன் தனது எண்ணெய் வளங்களை ஏற்றுமதி செய்து சில பொருளாதார முன்னேற்றங்களை கண்டது. ஆனால் அதன் வளங்களை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. இன்றைய காபோன் அதன் எண்ணெய் வளங்கள் மற்றும் மர வளங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் கண்டாலும் வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வீடியோவில் ஆப்பிரிக்காவின் வரலாறு, அதன் வளங்கள் மற்றும் காலனித்துவத்தின் தாக்கம் ஆகியவற்றை நாங்கள் ஆராய்ந்தோம். இந்த கண்டம் ஒரு புதையல், ஆனால் இது கடுமையான சவால்களையும் கொண்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் பாரம்பரிய வளங்கள் அதன் மக்களின் செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகும். ஆனால் காலனித்துவம் அவற்றை பறித்து எங்களின் சொந்த நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டது. இதன் விளைவாக இந்த கண்டத்தின் மக்கள் அதன் வளங்களை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. இந்த காணொளியில் நாம் காணும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், வளங்கள் ஒரு நாட்டு மக்களின் உரிமையாக இருக்க வேண்டும். அவர்கள் செழிக்க மட்டுமே அவற்றை பயன்படுத்த வேண்டும். இதை நாம் எல்லா தரப்பிலும் புரிந்து கொண்டு உலகின் ஏழை நாடுகளுக்கு ஆதரவளிப்பது முக்கியம். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெறுவதற்கும் அவற்றின் வளங்களை அணுகுவதற்கும் உலகின் பிற பகுதிகள் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும்.